ஹலோ வியூவர்ஸ், மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த பேரிஷ் சென்டிமெண்ட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். ஆக்சுவலாக நேற்று எங்கேருந்து பிரேக் டவுன் கொடுத்துச்சோ அங்கேருந்து ஒரு பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இது ஃபியூச்சர்ஸோட கான்ட்ராக்ட். இது நம்ம எக்ஸாக்டாக சொல்லணும்னா நம்ம எங்கே சொல்லலாம்னா ஸ்பாட்டை போய் பார்க்கலாம். ஸ்பாட்டை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நேற்று க்ளோசிங்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் டவுன்லேருந்து ஓப்பன் ஆகி பயங்கர புல்லிஷ். இது பார்த்திங்கன்னா ஒரு போல் அண்ட் ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி இருந்துச்சு இது. ஸோ அகெயின் இங்கேருந்து நேத்தியோடைய செல்லிங் எங்கே ஆரம்பிச்சதோ எக்ஸாக்ட் சேம் பிளேஸ்லேருந்து மறுபடியும் செல்லிங் ஆரம்பிச்சது. இதெல்லாம் நம்ம ஸ்பாட்டில் நம்மளோட பழைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் பழைய வியூவர்ஸ்க்கு. ஸோ அங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக மறுபடியும் ஒரு புல் பேக் எடுத்து மறுபடியும் அது ஃபாலோ ஆகிருக்கு. இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் அன்டில் எங்கன்னா நேத்தியோட டே க்ளோஸ். இதை நம்ம பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். புல்லிஷ் மொமெண்டமாக போச்சுன்னா நேத்திய டே க்ளோஸ்க்கு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸாக்டாக அங்கே போய் டச் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ அதான் மறுபடியும் அன்னைக்கு இன்னையோடைய டே லோவை மறுபடியும் இந்த ஸ்விங் லோவை பார்த்திங்கன்னா ப்ரீச் பண்ணியிருக்கு. ப்ரீச் பண்ணி ஃபைனலாக ஒரு புல்லிஷ் மொமெண்டம் வந்திருக்கு. பட் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்னென்னா, பேங்க் நிஃப்டி ஒரு சைடு பையிங்கில் இருக்குது அண்ட் நிஃப்டி ஒரு சைடு செல்லிங்கில் இருந்துச்சு இன்றைக்கி. அதனால் பேங்க் நிஃப்டியில் நிறைய பேர் இன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டீங்க பிகாஸ் ஆஃப் வெரி ஹை ப்ரீமியம்ஸ். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்ன கேட்டிங்கன்னா, செல்லர்ஸ் மட்டும் செல் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். பையர்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது, ஒரு 1 வீக் அவாய்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் அதை மட்டும் ஜாலியாக பண்ணால் நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லை மார்க்கெட்டை கொஞ்ச நாள் லேர்ன் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க. அந்த வீடியோஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் போடுறாங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு மார்க்கெட்டில் எவ்வளோ விஷயம் இருக்குது, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் நீங்கள் உங்களோட லேர்னிங்க்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதை பண்ணாலே போதும். ஸோ மறுபடியும் பேக் டு ஃபியூச்சர்ஸே நான் போயிடுறேன். நான் ஃபியூச்சர்ஸில் சொல்கிறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபியூச்சர்ஸில் இன்றைக்கி அகெயின் 49,400 ஒரு லெவல்ஸ், நம்ம 49,300 லெவல்ஸ் நம்ம ஏற்கனவே ஆன்சர் பண்ணியிருந்தோம். சேம் அங்கே தான். இப்போ சொல்ல போனால் இதில் அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கும். இங்கே லெவல்ஸில் எடுத்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் அது ரீஸ்ட்ரெயின் ஆகி மறுபடியும் மேலே போயிருக்கு. அண்ட் நேத்திய டே க்ளோசிங்லேயே அங்கேயே க்ளோஸ் வச்சுட்டாங்க. 49,144 அப்படின்ற ஒரு லெவல்ஸில் க்ளோசிங் வச்சுருக்காங்க. அண்ட் ஃப்ரைடே எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சா, லாஸ்ட் டைமில் பெரிஷ் ட்ரெண்டை புல்லிஷ் ஆக்கியிருக்காங்க. பட் ஆவரேஜ் க்ளோசிங் நமக்கு ஆல்மோஸ்ட் கம்மியாக தான் வந்திருக்கும். 49,142 வந்திருந்தாலும் அரௌண்ட் 49,037 அப்படி தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் கம்மியாக தான் இங்கே தான் க்ளோஸ் ஆகிருக்கு, அரௌண்ட் ஹியர். நான் ஒரு நாள் உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லுங்கள், எப்படி இது இந்த ஆவரேஜ் க்ளோசிங் கால்குலேட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தனியாக சொல்லித்தரேன் நான். ஸோ இங்கே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இட் டினோட்ஸ் இட்ஸ் புல்லிஷ் பட் எங்கே நம்ம ட்ரேடில் ஜம்ப் பண்ணலாம் அப்படின்னா, ஃபியூச்சர்ஸில் 49,400 இந்த லெவல்ஸ் மார்க் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, அதாவது இந்த டே ஹை இங்கே பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம புல்லிஷ் சைடில் இருக்கணும். இல்லாட்டா தயவுசெய்து இருக்க வேணாம் தான் நான் சொல்லுவேன். ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது கூட ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா வி ஆர் சேவிங் எவர் கேபிட்டல் தான் சொல்லணும். ஓகேவா? இது நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டி சாரி 1 செகண்ட். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கேருந்து ஃபுல்லாக பேரிஷ் மொமெண்டம் தான். 22,680 ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் 22,400 வரைக்கும் டச் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் கூட ஒரு லெவலில் டவுன் சைட் ஆச்சு. மறுபடியும் 487 வந்துச்சு. 487 கிட்ட வந்தாலும் எஸ் ஆல்மோஸ்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் சேம் ரேஞ்சில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா 400லேருந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ் ரெக்கவரி வந்திருக்கு. ஸோ நம்ம இதில் ட்ரேட் எங்கே ஜம்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிஃப்டியோட ப்ரீமியம்ஸுமே அட் த மணியில் மோர் தென் 250 பாயிண்ட்ஸ், சாரி 400 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்குது. அகெயின் நிஃப்டிலையுமே ட்ரேட் பண்ணாதீங்க. இஃப் யூ ரியலி வாண்டட் டு ட்ரேட்னா சென்செக்ஸில் மட்டும்தான் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். பட் அங்கேயும் இப்போ ரிஸ்க் எடுத்து தினமும் நம்ம ட்ரேட் பண்ணி ஆகணுமா என்ன? நம்ம சில நாள் ட்ரேட் பண்ணாமல் இருந்து நம்ம கேபிட்டல் காப்பாற்றலாம். அதனால் லேர்ன் பண்ணிக்கோங்க. நாளைக்கு என்ன ஆன்டிசிபேட் பண்ணுறோன்னா, லாஸ்ட் டைமில் புல்லிஷ் மொமெண்டம் வந்ததுனால we are expecting a bullish opening. ஸோ அதர் மார்க்கெட்ஸ்லையுமே கொஞ்சம் புல்லிஷ் இருந்திருக்கு. ஸோ அதனால் புல்லிஷ் மொமெண்டம் எதிர்பார்க்கலாம். இங்கே 22,600 இது
ஓகே ஃபியூச்சர்ஸில் நாளைக்கு வர அது நான் ஸ்பாட்டில் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகே 22,557 கிட்ட இங்கே க்ளோசிங் இருக்குது. பட் வந்து 488 தான் க்ளோசிங் கொடுத்தாங்க. ஸோ இங்கேயுமே வந்து கம்மியாக தான் க்ளோஸ் ஆச்சு. ஃபைன். ஸோ நம்ம நாளைக்கு எங்கே ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா, என்ன கேட்டிங்கன்னா வந்து 22,600 இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அது. ஓகே 22,620 இந்த ரேஞ்சில், ஐ மீன் நான் ஸ்பாட்டில் சொல்கிறேன், ஐ மீன் இந்த ஸ்விங்கில் கூட சொல்லலாம். 22,600க்கு மேலே பிரேக் பண்ணி க்ளோசிங் கிராஸ் வச்சா மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணும். அண்ட் அகைன் நெக்ஸ்ட் நேற்று 5 மினிட்ஸ் கேண்டில் இல்லாட்டா நேற்று 5 மினிட்ஸ் கேண்டில் 22,620 கிட்ட கிராஸ் பண்ணட்டோம்னே வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே க்ளோசிங் கிராஸ் வச்சா மட்டும் நீங்கள் என்ட்ரி ஆகலாம், இல்லை ஆகக்கூடாது. அதான் நான் சொல்லுவேன். இல்லை 600 கூட நீங்கள் லெவல்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நாளையோட வியூ. அண்ட் மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம், இந்த வீக்கும் நெக்ஸ்ட் வீக்கும் உங்களுடைய பொசிஷன்ஸ் அகெயின் லைட்டாக வைங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸோடைய ப்ரீ ரிசல்ட்ஸ் லைக் அந்த ரிசல்ட்ஸோடைய ப்ரீ வேலிடேஷன்ஸ் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ அப்போவும் கொஞ்சம் மார்க்கெட் வாலட்டைலாக தான் இருக்கும். வெனஸ்டே தேர்ஸ்டே ரிசல்ட்ஸ்லாம் நமக்கு வரும். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் லைட் பொசிஷன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம போகிறது தான் பெஸ்ட் திங். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் ட்ரேடர்ஸ். ஓகேவா? ஹாப்பி ஈவினிங், ஹாவ் அ நைஸ் டே. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.